Hi, welcome to a2zknowledge.com. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா difference between bash rc and bash underscore profile. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து லினக்ஸோட ஒரு டைப் ஆஃப் ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ இந்த ஃபைல் எதுக்கு அப்படின்னா bash underscore profileம் சரி bash rcயும் சரி, நம்ம ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பேஷுங்கிற நேமில் சேவ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அது ஒர்க் ஆகும். நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் இருக்குது இல்லைங்களா, இந்த டெர்மினல் வந்து ஸோ பேக்ரவுண்ட் இந்த கலரில் இருக்கணும், ஸோ லைக் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே அந்த பேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபைல்குள்ளே தான் எழுதியிருப்போம். ஸோ இதை வே ஆஃப் எக்ஸிக்யூட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பேஷ் ஆர்சி ஒரு டைப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும், பேஷ் அண்டர் ஸ்கோர் ப்ரொஃபைல் ஒரு டைப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், வேறு உள்ள நம்ம ஸ்கிரிப்ட் தான் போட்டு ரன் பண்ணுவோம். மற்றபடி அதனோட மெயின் சேஞ்சஸ் என்னென்னா அதனோட எக்ஸிக்யூஷன் பார்ட்டு தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பேஷ் ஆர்சி ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ இது டாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஹிடன் ஃபைல்ஸை பார்க்குறதுக்கு ls-aன்னு கொடுப்போம். ஸோ இதை இப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஷ் இருக்கும். ஸோ பேஷ் ஆர்சி இருக்குது அண்ட் தென் பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட உபுண்டு சிஸ்டம், உங்களோட லினக்ஸ் உபுண்டு சிஸ்டத்தில் பேஷ் அண்டர் ஸ்கோர் ப்ரொஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்காது, நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த பேஷ் அண்டர் ஸ்கோர் ப்ரொஃபைலுக்கும் பேஷ் ஆர்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேஷ் ஆர்சி ஃபைல் இங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இங்கே இருக்குது பேஷ் ஆர்சி. ஸோ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பேஷ் அண்டர் ஸ்கோர் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட் வந்து பேஷ் அண்டர் ஸ்கோர் ப்ரொஃபைல் வந்து உபுண்டுவில் இருக்காது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட லினக்ஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் அந்த பேஷ் ஆர்சியும் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து இதை கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் என்னோடய பேஷ் ஆர்சி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ vi.bashrcன்னு கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கிரிப்டிங் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டிங் எல்லாமே வந்துட்டு உங்கள் டெர்மினல் எந்த நார்மல் பை டிஃபால்ட் என்ன சைஸில் இருக்கணும் அண்ட் தென் வந்து என்ன டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும் அதுதான். ஸோ ரெண்டாவது வந்து இங்கே நம்ம பேஷ் ஆர்சியில் என்விரான்மெண்டல் வேரியபிள்லாம் செட் பண்ணுவோம். லைக் லினக்ஸுக்கு வந்து ஜாவா எங்கே இருக்குன்னு தெரியணும். ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்டல் வேரியபிள்லாம் இங்கே செட் பண்ணுவோம். நான் நிறையா எனக்கு தேவையான நிறையா என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஜாவா ஹோம்னு நான் ஜாவா செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த லைன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்னா லைக் ஒன்றும் இல்லை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம சியில் ஜாவாலெலாம் கன்சோலில் பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ பிரிண்ட் ஆஃப்னு சியில் கொடுப்போம், ஜாவாவில் system.out.println கொடுப்போம். அந்த மாதிரி இங்கே வந்து எக்கோ. இப்போ நான் இது ஹாய் கௌதம் அப்படின்னு எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே நீங்கள் இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணிக்கணும். நான் வந்து வேற ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அடிச்சிருக்கேன், ஹாய் வெல்கம் டு a2zknowledge.comனு. சரி நீங்கள் இப்போ பேஷ் ஆர்சியில் வரணும் அப்படின்னா விஐ கொடுத்து பேஷ் ஆர்சியில் வந்தோம். அதே மாதிரி ஒரு விஐ ஃபைலுக்குள்ளே, அது விஐங்கிறது எடிட்டர், அந்த எடிட்டர் மூலிமா ஏதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா திரும்ப பேக் போகிறதுக்கு escape:\wq கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணி குவைட் பண்ணிடும். ஸோ பேஷ் ஆர்சி ஃபைல், அந்த பேஷ் அப்படிங்கிற ஃபைலில் மட்டும் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு நியூ டெர்மினல், ஏன்னா இப்போ தான் வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும் பேஷ் ஆர்சி எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ ரெண்டையுமே வந்து பேஷ் அண்டர் ஸ்கோர் ப்ரொஃபைலும் சரி பேஷ் ஆர்சியும் சரி நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா ஒர்க் ஆயிரும். பட் எக்ஸிக்யூட் பண்ணாமல் உள்ளே நான் போட்டிருக்கிற கண்டென்ட் வந்து வெளியில் அதனோட ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரெண்டுக்குமான மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த ஹாய் வெல்கம் டு a2zknowledge.com வந்துருச்சு. ஸோ பேஷ் ஆர்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டெர்மினல், இப்போ நான் பேஷ் ஆர்சி சம்திங் ஒரு சேஞ்சஸ் இதில் இப்படி போய் பண்ணேன் இல்லைங்களா, பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வந்தோடனே அந்த ஹாய் வெல்கம் டு a2zknowledge.comனு வரல. ஏன்னா அதே டெர்மினலில் வரணும்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு அதே டெர்மினலில் வரல, ஸோ புது டெர்மினலில் வந்திருக்கு. புது டெர்மினல் ஓப்பன் பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தேவையில்லை பேஷ் ஆர்சி பொறுத்த வரையிலும். ஸோ இப்போ பேஷ் ஆர்சிங்கிறது தான். ஸோ நாங்கள் செட் பண்ணது வந்து என்னோட எல்லா டெர்மினல் ஓப்பன் பண்ணாலும் வரும். ஸோ எனக்கு இப்போ இதே டெர்மினலில் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பேஷ் ஆர்சியை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோன்னே வந்துருச்சு பார்த்தீங்களா. பட் நான் நியூ டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை, நான் வந்துச்சு. ஸோ இதுதான் பேஷ் ஆர்சி. ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்து என்னோட பேஷ் அண்டர் ஸ்கோர் ப்ரொஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ விஐ ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கமாண்ட் எழுதியிருக்கேன். அலைஸ்ங்கிறது ஒரு லினக்ஸ் செல் கமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த அலைஸ் என்னென்னா
நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சிஸ்டம் ஓப்பன் பண்ணோன்னே ls-a போட்டேன் இல்லைங்களா, லைக் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வியூ பண்ணுறதுக்கு. அதாவது டாட்டில் ஆரம்பிக்கிற எல்லா ஃபைல்ஸுமே லினக்ஸில் ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அலைஸ் யூஸ் பண்ணி அந்த ls-aங்கிற கமாண்டை நான் பிபிக்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ நான் ls-aன்னு கொடுக்கணுங்கிறது தேவையே இல்லை. நான் வந்து டெர்மினலில் பிபின்னு கொடுத்தேன்னாவே ls-aக்குள்ள உண்டான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இந்த அலைஸ் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அலைஸ் போடுறேன், நீங்கள் என்ன வேணால் போடலாம். ஸோ அந்த நான் பிபி எடுத்துகிட்டு லைக் A to Z, நான் இந்த A to Zன்னு கொடுத்தேன்னா எனக்கு ls-aக்கான ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ நான் இந்த சேஞ்சஸை பண்ணியிருக்கேன். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து shift:/WQ கொடுத்து வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட்டு A to Z நான் கொடுக்குறேன், கமாண்ட் நாட் ஃபவுண்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இல்லை நான் எக்ஸிக்யூட் பேஷ் ஆர்சியில் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாமல் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணோம், அந்த மாதிரி பண்ண முடியுமா? இது நியூ டெர்மினல் பாருங்கள், திரும்ப கமாண்ட் ஃபவுண்ட் தான். ஸோ இதுதான் பேஷ் ஆர்சிக்கும் பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைலுக்குள்ள வித்தியாசம். பேஷ் ஆர்சி பொறுத்த வரைக்கும் நார்மல் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அது நான் இன்ட்ராக்டிவ் லாகின். பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அது இன்ட்ராக்டிவ் லாகின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஷ் ஆர்சியோடதை நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் என் சேஞ்சஸை நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன், என்ன பண்ணேன், நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணேன், சேஞ்சஸ் பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப லாகின் பண்ணால் தான், நான் திரும்பவும் நான் லாகின் பண்ணால் மட்டும்தான் என்னோட சேஞ்சஸ், அதாவது பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைலில் நான் என்ன எழுதியிருந்தாலும் அதை நான் ரீலாகின் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ரீலாகின்னா வந்து லினக்ஸ் இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை சுவிட்ச் யூஸர் பண்ணணுமா அதெல்லாம் நீங்கள் தேவையே இல்லை. ஸோ SSHன்னு கொடுத்து, ஸோ SSHனா என்னென்னு என்னோட ப்ரீவியஸ் லினக்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நெட்வொர்க், அது ஒரு நெட்வொர்க் கமாண்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய யூசர் நேம் போடுறேன். ஸோ நான் என்னோட சிஸ்டம் அப்படிங்கிறதுனால SSH எதுக்குன்னா ரிமோட் கம்யூனிகேஷன், ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து யூசர் நேம் போட்டு ஐபி அட்ரஸ் போட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ இது என்கிட்ட ஒரே ஒரு சிஸ்டங்கிறதுனால எனக்கே நான் என்னதுலேயே நான் திரும்ப லாகின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் லோக்கல் ஹோஸ்ட். இப்போ நல்லா பாருங்கள், நான் இப்போ ரீலாகின் பண்ணுறேன், நான் திரும்ப என் சிஸ்டத்தில் லாகின் பண்ணுறேன். லாகின் முடித்தோடனேவே அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து A to Z கொடுக்குறேன், பார்த்தீங்களா, ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ டாட்டில் ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்ஸ், ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதுதான் பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைலுக்கும் பேஷ் ஆர்சிக்கும் வித்தியாசம். ஜென்ரலாக பேஷில் நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் எல்லாம் எழுதலாம். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி கமெண்ட் அலைஸ் யூஸ் பண்ணி நான் எழுதுனது, ஸோ அசைன் பண்ணுறது, எக்கோ, இதெல்லாம் எழுதலாம். ஸோ ரெண்டும் சேம் தான், நீங்கள் ரெண்டுலேயும் எழுதலாம். ஸோ நான் ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது தான் நான் என்னோட ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சா பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைல் எழுதுங்க. இல்லை நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணாவே நான் என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பேஷ் ஆர்சியில் எழுதுங்க. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் எழுதிட்டு உடனே அதே டெர்மினல் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் தான் பண்ணணும். ஸோ இங்கே நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, .space.bash rc, அந்த மாதிரி நீங்கள் .space. ப்ரொஃபைல்னு கூட கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த விண்டோலேயே ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணாமல் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ ஒரு பேஷ் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா .space.bash rc, அப்படி இல்லைன்னா source_space.bash அந்த ஃபைல் நேம், அந்த பேஷ் ஆர்சியோ இல்லை பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைலோ போட்டுக்கலாம். ஸோ எங்கிட்ட வந்து பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைல் இல்லை, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் vi.bash underscore ப்ரொஃபைல், அவ்வளோதான். இப்படி தான், இது இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் .bash underscore ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A to Z knowledge.com. மீதி இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன்.